பிக் பாஸ் விளையாட்டு விளையாடின்னு இருந்தோம் வீட்ல. இது பிக் பாஸ் விளையாட்டா? அது பிக் பாஸ் விளையாட்டுனா நான் வந்து பார்வதி, என் தம்பி கம்ருதீன். ஆட தெரியாத டான்ஸ் அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை வந்து ஸ்டேட்டஸ்ல போடுவேன். ஆனா அது பார்க்கல காமெடியா இருக்காதா? இன்னொன்னு ஆஸ் யூஷுவல் அம்மாவை வெறுப்பேற்றணும். அவங்க வெறுப்பேற்றி அந்த கண்ணில் அவங்க வெறுப்பை பார்த்துட்டா ஏதோ சாதிச்ச ஒரு ஹாப்பினஸ் எக்ஸ்ட்ரா வந்துடும். ஒரு பக்கம் இருக்கவங்கலாம் சாஃப்ட் கேர்ள்ஸ், அவங்கெல்லாம் ரக்கட் கேர்ள்ஸ். அப்படி பாரு, சூப்பர் சீனரி. ஒருத்தர் நம்ம கவனிக்க வைக்கணும். அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இங்க பாருடி, இங்க பாரு ஓ, அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருனா நீ பாரு அப்படின்னு அர்த்தமா? என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஐயோ அவன் பார்த்துட்டான்டி அப்படி சொல்லிட்டு எல்லாம் அவளையும் கையை பிடிச்சி இழுத்துட்டு ஓடிடுவோம். பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகல், அதனால அதுக்கு வெக்க வெட்டு போகல. ரோமியோ ஜூலியட் படத்துல ஹன்சிகா பண்ற மாதிரி அப்படியே கேஷுவலா பண்ணுவேன் சார். கேஷுவலாக பண்ணிட்டு அப்படியே வந்து பார்ப்பேன் சார். அவன் அப்படியே வந்து கண்டுக்காம போனாலும் அப்படியே அவன் பின்னாடியே போயிட்டு இப்படி இப்படின்னு பண்ணுவேன் சார். அப்படியே பண்ணி அந்த இடத்துல எரியுமே உங்களுக்கு. அவங்க முன்னாடி போகும்போது கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே முடியெல்லாம் இப்படி இந்த கம்பல் தெரியுற மாதிரி ஒதுக்கி விட்டுட்டு அந்த பையன் பார்த்துட்டாப்ல இப்ப வெக்கப்பட்டு ஓடிடுவேன். என்னடா வெக்கமா? நடந்து வந்துட்டு அப்படியே தெரியாம அவன் மேலே விழுந்தா மாதிரி ஆக்சிடென்ட்டாக விழுந்துட்டு ஐயோ சாரி சாரி அச்சோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். அவங்கள பார்த்த மாதிரியும் இருக்கும், ப்ளஸ் அவங்ககிட்ட பேசின மாதிரியும் இருக்கும். ஆனால் ஒரே வெக்கமாக இருக்கும். நீ என்ன ஏழை வேணாலும் பண்ணிட்டு போ, ஆனா வெக்க மட்டும் படாதடா. அந்த கர்மத்தை என்னால பார்க்க முடியல. இப்ப நீங்க ஒருத்தருடைய கவனத்தை ஈர்க்க என்ன செய்வீர்கள்? வேற டிபார்ட்மெண்ட்ல யாருன்னா இருப்பாங்க, நமக்கு யாருன்னு தெரியாது, அவங்க Okay. புதுசா இருக்கும். ஓகே புதுசா இருக்கானே, நல்லா கியூட்டா இருக்கானே, என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? ஜாலியா போய் பேசணும்னா அவங்க டப்புன்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஓ, நேரா போயிட்டு ஹாய் how are you? இவ்வளோலாம் பண்ணவே இவ்வளோ வேலை பண்ணி பார்த்த உடனே திரும்பி போறதுக்கு யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? ஓ, இதெல்லாம் பண்ணி அவன் பார்த்தானே திரும்பி வேற போறாங்க. இப்போ நம்ம போய் பேசிட்டோம்னா அவ்வளோதான், அவங்களும் ஜாலியா பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு பையன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அவனை பார்த்துட்டே இருக்கோம். அவன் கூட ஒரு பையன் நமக்கு ஃப்ரெண்டா இருப்பான், அவனை பிடிச்சி அடிக்கிறது, அடிக்கிறதா? அவன் கூட விளையாடுறது, கொட்டிட்டு ஓடிடுறது. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? அப்போ இவனுக்கு கியூரியஸா இருக்கும், யாரா இந்த பொண்ணு நம்ம ஃப்ரெண்டை போட்டு அடிக்கிறது கத்துறது. இப்போ இவன் வந்து கேட்பான், நீங்க யாரு கேட்குறீங்கன்னாலே அப்போ நமக்கு சக்சஸ். நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். ஜிம்ல வந்து ஒரு 5 kg 7.5 kg அப்படிதான் எடுத்துட்டு இருப்போம். யாராவது என்ட்ரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா சீன் போடுறதுக்குன்னே 12.5 15 kg. நீங்களா யாருடா? ஆப்போசிட் டேபிளில் உட்காந்துட்டு அவங்களே ஒரு 5 நிமிஷம் ரொம்ப வியர்டாக பார்த்துட்டே இருப்பேன். I am saying in the right. அவனுக்கே டவுட் வந்துடும், திரும்புவான் அப்படின்ட்டேன்னா முடிஞ்சு. என்னடி இது? ஒருவேளை அவன் அதுக்கப்புறம் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டாப்லன்னா பார்க்குற வரைக்கும் மட்டும்தான் இருக்கும். ஒன்ஸ் அவன் திரும்பி பார்த்துட்டு ஹாய் சொல்லிட்டான்னா முடிஞ்சு. சோலி முடிச்சு. முன்னாடிலாம் பசங்க வந்து யாராச்சும் ஒரு கேர்ள்ஸோட அட்டென்ஷன் சீக் பண்ணணும்னா அவங்க வந்து பைக்கை ரேவ் பண்ணி காட்டுவாங்கல்ல. இப்போ நாங்கள் பைக்கை ரேவ் பண்ணால் எல்லாரோட அட்டென்ஷனும் எங்ககிட்ட வரும். ஓ, வண்டியை ரேவ் பண்ணி காட்டினா சவுண்டை பார்த்து திரும்புவாங்க. ஆமாம் சார். திரும்பின பிறகு நாங்கள் போயிடுவோம் சார். ஓ, என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? இப்போ காலேஜ் படிக்கும்போது நம்மளுக்கு சீனியர் தெரியும், ஆனால் நம்ம அந்த பையன் கூட பேசணும், அவன் நம்மளை பார்க்கணுன்றதுக்காக என்ன பண்ணணும்னா, டேய் தம்பி இங்கே வா. டேய் தம்பிங்க வா வா. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? சீனியரை அவன் சொல்லுவான் நீ எந்த இயர் அப்படின்னு கேட்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிடும். ரைட்லா ரைட்டு. இப்போ அவங்க சொன்ன மாதிரியே தான் சார். அவங்க எப்படின்னா ஓம்லியாக நடப்பாங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு பையனை பார்த்துட்டோம், அவங்க நம்மளை பார்க்கணும்னா சும்மா அப்படியே கெத்தாக போகணும் சார். அவங்க அது எப்படி கெத்தா போறது? குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. இப்போ ஒரு பையன் அங்கே நிற்கிறான், இப்போ அவன் கவனத்தை ஈர்க்கணும், நீங்கள் எப்படி நடப்பீங்க? ஏமா அவன் திரும்புறதுக்குள்ளே தான் நீ போயிட்டியாமா 1/2 கிலோமீட்டரு. யாராவது ஒருத்தவங்க இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்கன்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸோ யாராவது தெரிஞ்சவங்க சொல்கிறாங்கன்னா அவங்க கிட்ட போயிட்டு நம்பர் கூட நானே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? டைரெக்டாக போய் டீல் பண்ணும் போது அந்த வெக்கோன்ற போர்ஷன் வந்து கட் ஆகிடுது. அந்த பையன் இந்த மாதிரி ஒரு மாதிரி சாஃப்டான பையன் வந்தால் தெரிச்சு ஓடிடுவான்ல. ஆக்சுவலாக வந்து காலேஜில் நம்ம யாருன்னா பார்த்தோன்னா அவங்க இன்ஸ்டா ஐடியை கண்டுபிடிச்சி அவங்களோட ஸ்டோரி ஹைலைட்ஸு போஸ்ட் எல்லாத்தையும் லைக் பண்ணால் அவங்களே தேடுவாங்க. யாரா இந்த பொண்ணு நம்மளோட இதுக்கெல்லாம் வந்துட்டு லைக் போட்டிருக்கே, அப்போ யாருன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து பார்ப்பாங்க நம்மள. ஓ அப்படியா விஷயம்? பையனை கவனத்தை திருப்புறீங்க, கவனம் வந்துருச்சு உங்க மேல, வாட் வில் யூ டூ? அவ்வளோ கண்டுக்க கூடாது சார். அவ்வளோ அதுக்கப்புறம் கண்டுக்க மாட்டீங்க. தெரியாம தான் கேக்குறேன், இதெல்லாம் ஒரு பொழப்பா சார்? அந்த பட்டர்ஃப்ளைலாம் இல்லை சார், நேரா மாடு முட்டுறதான்.
நக்கல்யா அவனுக்கு நான் வந்து ஒரு ரொமான்டிக் மூவி பார்ப்பேன். ஆ. நானும் அவனும் ஃபியூச்சர்ல எப்படி இருப்போமா அப்படின்னு கற்பனை பண்ணிட்டு. ஐயோ எப்படி வளர்த்துருக்காங்க. உற்சாகம் வந்தா என்ன பண்ணுவீங்க? நம்ம ஜாலியா இருக்கோம்ல சார், அதனால ஒரு 10 பேரை ஜாலியாக்கி விட்டுறணும். ஸோ வீட்டில் அம்மா அப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கால் பண்ணி இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த ஃபுல் வைபையும் அப்படியே பரவி விட்டுறது சார். ஓ வைபை ஸ்ப்ரெட் பண்றது. நான் வந்து 2 விஷயம் பண்ணுவேன் சார். ஒன்று வந்து டான்ஸ் ஆடுவேன் சார். யார் இருக்காங்க இல்லைலாம் நான் பார்க்க மாட்டேன் சார். நல்லா ஷார்ட்ஸ் போட்டு கொண்டை கட்டிக்கிட்டு போய் ஆடுவேன் சார். எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே இழுத்து போட்டு ஆடுவேன். இன்னொரு விஷயம் என்னன்னா வம்பு இழுப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி எங்கள் அக்காவுக்கு ஃபோன் பண்ணி நல்லா வம்பு இழுப்பேன். அது பேசுகிற ஸ்லாங்கே ஏ டோலி ஹவாயூடா பொம்பளைக்கு அடக்க இருக்கும். நான் ஜாலியா இருக்கேன்டி, உனக்கு என்னடி நீயும் ஜாலியா இருறியா அப்படின்ட்டு அவளையும் அப்படியே ஒரு மாதிரி ஃபன் பண்ணி அவளையும் ஹாப்பி பண்ணிட்டு நானும் ஆக்சுவலா ஹாப்பியா மத்தவங்க ஹாப்பி பண்றது இல்ல, மத்தவங்க வெறுப்பேத்துறது. ரொம்ப கரெக்டா சொன்னப்பா. என் அம்மா முன்னாடி போய் நான் சிரிச்சு டான்ஸ் ஆனா அவங்க டென்ஷன் ஆவாங்க. அவங்க டென்ஷன் ஆனா நான் இன்னும் ஜாலியா இருவேன். ஃபஸ்ட்டு நல்லா குத்துப்பாட்டா போட்டு நல்லா டான்ஸ் ஆடணும். அப்போ வந்து நம்ம நல்லா இருக்கமா, நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கோமா, அதெல்லாம் எதுவுமே தோணாது. தலைகால் புரியாமல் ஆடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆடுவோம். இன்னொன்று ஆஸ் யூஷுவல் அம்மாவை வெறுப்பேற்றணும். அவங்க வெறுப்பேற்றி அந்த கண்ணில் அவங்க வெறுப்பை பார்த்துட்டா ஏதோ சாதிச்ச ஒரு ஹாப்பினஸ் எக்ஸ்ட்ரா வந்துடும். ஆனாலும் உனக்கு திமிரு தான். என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்க, நான் வாங்கி தரேன். அந்த ரோடு வேணுமா, இந்த வீடு வேணுமா, அந்த பீச் வேணுமா, சொல்லுங்க நான் வாங்கி தரேன். மொத்த செலவு எந்து தான் அப்படின்னு இறங்கிடுவோம். இந்த தெரு வேணும், உங்க தகுதி தெரு வேணாம்ண்ணே, ரோடு வாங்கிடும்ண்ணே. ஃபேன் துடைக்கணுமா, வீடு துடைக்கணுமா, அப்போ உங்களுக்கு என்ன வெளியே போடணுமா, நான் இருக்கேன், நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க ரெஸ்ட் எடுங்க, அந்த மாதிரிலாம் சொல்லி இது ஏதோ லூசு போல. ஒரு மாதிரி கண்ட்ரோலே இருக்காது. கண்ட்ரோல் எப்படியாவது கண்ட்ரோல் அவளை சொல்லி யாராச்சும் நிறுத்துங்கடா அந்த மாதிரி ஆடிக்கிட்டே இருப்போம். அட கன்றாவிய எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா. நான் வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தா என்ன பண்ணுவேன்னா ஃபர்ஸ்ட் கத்துவேன். எப்படி? அம்மா அம்மா அப்படி சொல்லிட்டு கத்தின்னு இருப்பேன். அதுக்கப்புறம் வந்து டிவில போய் பாட்டு வச்சுட்டு டான்ஸ் ஆடுவேன். நான் பாட்டுன்னு என் டான்ஸ்லாம் ஆட தெரியாது சார். ஆனா நான் பாட்டுன்னு எனக்கு என்ன தோணுதோ நான் பாட்டுன்னு ஆடிட்டு இருப்பேன். எனக்கு ஆட தெரியாத டான்ஸ் அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை வந்து ஸ்டேட்டஸ்ல போடுவேன். ஆனா அது பார்க்கல காமெடியா இருக்காதா? நான் ஜாலியா இருக்கேன்ல சார். நினைப்பாங்க இது லூசு, இது இந்த மாதிரிலாம் போடுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அந்த சிரிக்கிற எமோஜி அனுப்பி அனுப்பி விடுவாங்க. திருப்பி நானும் சிரிப்பேன், ஏன்னா நான் சந்தோஷமா இருக்கேன்ல. சரியான போட்டி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து நானும் என் தங்கச்சிலாம் வந்து பிக் பாஸ் விளையாட்டு விளையாடின்னு இருந்தோம் வீட்டுல. இது பிக் பாஸ் விளையாட்டா? ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா. அது பிக் பாஸ் விளையாட்டுனா நான் வந்து பார்வதி, என் தம்பி கமருதீன். சரி. எங்க ஆயா வந்துட்டு பிக் பாஸ். ஓ ஆமா. எங்க அம்மா வந்து சாண்ட்ரா, என் இன்னொரு தங்கச்சி வந்து திவ்யா. அந்த மாதிரி விளையாடின்னு இருப்போம் சார் வீட்டுல ஜாலியா. ஸோ பெரும்பாலும் டான்ஸ் தான் எக்கச்சக்கமாக ஆடுறீங்க. அதாவது எக்ஸ்ட்ரீம்லி நல்ல எனர்ஜி போகிற அளவுக்கு. எனக்கு சோகமாயிட்டேன்னா வந்துட்டு பசிச்சிரும் ரொம்ப. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. காஃபி ஸ்ட்ராங்கா குடிச்சிட்டு ஒரு 5 மணி நேரம் தூங்குனானா அந்த வாரம் ஃபுல்லா சந்தோஷமாயிருவேன் சார். நானு இன்னைக்கு ஒரு புட்டி தப்பு தப்பா தூங்கணும் சார். தப்பு தப்பா தூங்கினால கம்ஃபர்டபுளா மெனக்கெட்டு உடம்ப முறுக்கிக்கிட்டு தூங்குறது. ஆமா சார், ரொம்ப சூப்பர்மேன் மாதிரி. யாரா இவனுங்க எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? சில நேரம் என்ன பண்ணுவேன், திருதிப்புன்னு நான் அது டைம்லாம் பார்க்க மாட்டேன், நான் பாட்டு கிளம்பி மதுரைக்கு போயிருவேன். இல்ல எங்க இருந்து கிளம்பி மதுரை போய்? சென்னையில இருந்து. ஓ அப்படியே விஷயம். ஓ டப்புன்னு கிளம்பி போயிருவீங்க நான் மதுரைக்கு? பாட்டுக்கு போயிருவேன். இல்லனா எது கிடைக்குதோ ஏறி நான் பாட்டு காலைல விடுஞ்சனே அம்மா வந்துட்டேம்மா அப்படின்னு வீட்டுக்குள்ள போவேன். என்னடி சொல்ற? இல்ல சோகம் ரொம்ப மதுரை போற அளவு சோகம் இல்ல அப்படின்னா செங்கல்பட்டுல இருந்து திரும்பிடுவீங்க. பரவாயில்லையே, லெவல் ஆஃப் கோவம் பொறுத்து லெவல் ஆஃப் டிஸ்டன்ஸ். நீங்களா யாருடா? அவங்க ஒரே ரூம்ல இருப்பேன்னு சொல்றாங்கல்ல, ஒரே ரூம்ல இருந்தேன்னா என்ன பண்ணுவேன்னா எனக்கே தெரியாது. அதனால என்கிட்ட இருந்து என்னை காப்பாத்திக்கணும் அப்படின்ட்டு நான் எங்கேயாவது போயிருவேன். என்கிட்ட இருந்து என்ன காப்பாத்திக்கணும். இன்ஸ்டால ஸ்டோரி நோட்லாம் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி சேடா எடுத்து ஏதாவது போட்டுட்டு அதில் ஒரு 10 லைக் விழுந்துச்சுன்னா அவாடா நம்ம சோகமா இருக்காங்கன்னு எல்லாரும் தெரிஞ்சிருக்காங்க. ஐயோ
மீண்டும் மீண்டுமா ஓ, எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டா மனசுல இந்த சோகம்லாம் வெளியே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். ரொம்ப பெருமையா இருக்க. ரக்கட் கேர்ள் செய்வதில் எதை செய்ய மாட்டீர்கள்? பிடிக்கலனா உடனே பிடிக்கல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுவாங்க. சார் பிடிக்கலன்னா பிடிக்கல தானே சார், அது எதுக்கு நான் சுற்றி வளைச்சு சொல்லணும்? எனக்கு பிடிக்கல, என் மனசுக்கு இது தோணுது தப்பு, எனக்கு வேண்டாம், அப்போ வேண்டாம் தான். பொம்பளைக்கு அடக்க இருக்க போக்கிருத்தனம் இருக்க கூடாது. மற்றவங்களுக்கு ஹர்ட் பண்ற மாதிரி நம்ம ஏன் நடந்துக்கணும்? சார் மற்றவங்க ஹர்ட் ஆகுறாங்கன்னு நான் யோசிச்சா அப்போ என் மனசும் என் மைண்டும் அப்போ எனக்கு என்ன கம்ஃபர்டபுள்ன்றது நான் எப்போ யோசிப்பேன்? ஆஹா என்னையவே சிந்திக்க வச்சுட்டானே. சோகமா இருக்கட்டும், கோபமா இருக்கட்டும், இல்ல சந்தோஷமா இருக்கட்டும், வேற எந்த ஒரு சுச்சுவேஷனா இருந்தாலும் அவங்க வந்து சத்தம் போடணும். கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. சார் நம்மளுக்கு வந்து அந்த எமோஷ்னலை வந்து எப்படி காட்டுறதுன்னு தெரியல. இப்போ எனக்கு அந்த மாதிரி வரும்போது அந்த மாதிரி பண்ணாதான் மைண்டு ரிலாக்ஸாக இருக்கு. என்ன கொடுமை சரவணன். நாங்கள் ஓப்பனாக வந்து எல்லாத்தையும் நாங்கள் வந்து பேசிடுறோம். பேசுறதுனால நம்மளுக்கு வந்து அந்த டென்ஷன் கோவம் எதுவுமே இருக்க அப்படி பண்ணுனாதான் மாட்டேங்குது. ரிலாக்ஸ் ஆகுதுங்கறாங்க. உங்களுக்கு சோகமா இருக்கு, நீங்க வந்து கத்துறீங்க. சந்தோஷமா இருக்கு, கத்துறீங்க. கோபம் வருது, அப்பவும் கத்துறீங்க. அதை தான் நான் கேட்குறேன். அந்த விஷயத்தை கேக்குறியா? வா சொல்றேன். அக்கா அது ஒரு இப்போ சந்தோஷமா இருக்கும் போது சந்தோஷத்துல கத்துறது, எகிரி எகிரி குச்சி அந்த மாதிரி கத்துறது. சோகமா இருக்கும் போது எப்படின்னா ஒரு கோவத்துல கத்துது, மா இந்த மாதிரி பண்ணாதமா அந்த மாதிரி சொல்றது. சந்தோஷமா இருக்கும் போது அந்த டோன் வேற மாதிரி இருக்கும். அப்படியா? அப்படித்தான். இப்போ உங்களுக்கு வந்து கத்துறது வேணும், அதுக்கு ஒரு ரீசன் தேவை. சோகம் வந்தா கத்துறது, சந்தோஷம் வந்தா கத்துறது. ஐயோ ஐயோ. கத்துவோம், நான் கலாய்ப்பேன், கொஞ்ச நேரம் டென்ஷன் ஆவேன், அதுக்கப்புறம் படுத்து தூங்கிடுவேன். எந்திரிச்ச உடனே எனக்கு சரியாயிடும்னு சொல்றேன். சோகமா ஃபீல் பண்ணுவேன். அடுத்த வந்து 2-3 நாள் நான் வந்து மோட்டிவேஷன் எடுத்துப்பேன். இதை எப்படி சரி பண்ணும், அந்த ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணி அது சரி பண்ண தான் பார்ப்பேன். ஆனா இவங்க வந்து எப்படி சொல்றாங்கன்னா அதை வந்து சரி விலகி வரணும், அவங்க வெளியே போகணும், அது பண்ணும், நான் கத்தி சரி பண்ணிடுவேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. என்ன பெரிய விஞ்ஞானி ராக்கெட் செஞ்ச மாதிரி அதுவும் நான் செஞ்சேன் இதுவும் நான் செஞ்சேங்கிற என்ன செஞ்ச நீ? அந்த சத்தத்துல நீங்க அந்த சோகத்துல இருந்து வெளியில வந்துடுறீங்க, மீண்டு வரல. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு.